முதுமைங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையிலும் என்னோட வயசு வேணா 70 இருக்கலாம். ஆனா என் மனசு வந்து இன்னும் 16 தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். கடவுள் தான் பண்றாருன்னு சொல்லிட்டு என்னுடைய எஃபர்ட்டை போடாம நான் இருக்கவே மாட்டேன். எப்பவுமே எஃபர்ட், என்னுடைய எஃபர்ட் பிளஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ், இதுதான் என்ன இன்னி வரையிலும் நடத்தி கொண்டு போறதுன்னு நான் ரொம்ப நம்புறேன். பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி சங்கர். நான் வந்து 1957 மே 4 பிறந்தேன். சொல்றது 68 வயசு, பட் அஃப்கோர்ஸ் 69. ஐ வில் பி என்ட்ரிங் இன்டு மை 70th இயர் திஸ் மே. நான் பிறந்தது வந்து வெள்ளூர். அப்போ வந்து அது நார்த் டிஸ்ட்ரிக்ட். அப்பா வந்து காலேஜில் பிரின்சிபலாக இருந்தாங்க. அம்மா வாஸ் டோட்டலி கன்சர்வேட்டிவ் ஹவுஸ் ஒய்ஃப். அந்த வேலூரில் வந்து கண்ட்ராக்டர் மாணிக்க முதலியார் ஸ்ட்ரீட்னு ஒன்று. எனக்கு ஏன் இவ்வளோ கிளியராக ஞாபகம் இருக்குன்னாக்கா, இப்போ தான் லாஸ்ட் இயர் வந்து என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் பிறந்த வீடை பார்த்தேன். அது வந்து இப்போ ஒரு கல்யாண மண்டபமாக இருக்குது. அப்பெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ். ஸோ அது இப்போ ஒரு பெரிய மேரேஜ் ஹாலாக இருக்குது. ஸோ அது ஒரு பெரிய எனக்கு அந்த நம்ம பிறந்த இடத்த போய் பார்த்தது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அப்போ வந்து காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார். ஸோ நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரும். அப்போல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான், நாட் மெனி ப்ரைவேட் காலேஜஸ். அப்போ வந்து அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் அடிக்கடி வரும். என் கூட பிறந்தவங்கன்னு பார்த்தா நாங்கள் மொத்தம் 8 பேர். எனக்கு மேலே 3 அண்ணா, 3 அக்கா, நான், அப்புறம் என் தம்பி. ஸோ எனக்கு வந்து ஒரு என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா என் சிஸ்டர்ஸ்க்கு எனக்கெல்லாம் 2 வயசு 3 வயசு அந்த மாதிரி வித்தியாசம்தான். ஸோ வீடே வந்து எப்பவும் ஒரு க்ரௌடடாக நிறைய பேரோட ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது இருந்தால் அப்பா கூட பிறந்த அவங்க, தட் இஸ் என்னுடைய அத்தைகள், பெரியம்மா, பெரியப்பா எல்லாரும் வருவாங்க. அப்போ நிஜமாவே ஒரு பெரிய வீட்டில் பசுமாடெல்லாம் வச்சுருப்போம். ஸோ ரொம்ப ஒரு க்ரீன் இன் மை மெமரி அதெல்லாம். அப்புறம் அங்கே ஃபஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸ் வேலூர்லேயே இருந்தேன். அங்கே 5th வரலும் படித்தேன். அப்புறம் அப்பாவுக்கு வந்து புதுக்கோட்டைங்கிற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அங்கே வந்து ராணிஸ் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் போய் 6th ஸ்டாண்டர்ட் சேர்ந்தேன். ஸோ 6thலேருந்து 8th வரலாம் அங்கே இருந்தேன். திரும்பி அப்பாவுக்கு பேக் டு வெள்ளூருக்கு வரல, பட் காட்பாடி எக்ஸ்டென்ஷன். அங்கே வந்து ஆக்ஸிலியம் ஸ்கூல், வெரி வெரி பாப்புலர் ஸ்கூல் அண்ட் வெரி குட் ஸ்கூல். இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸை விட அது அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஸோ எனக்கு வந்து அது வரலும் தமிழ் மீடியத்தில் முடிச்சுட்டு இட் வாஸ் அ பிக் ஜம்ப் ஃபார் மீ டு கெட் இன் டு அன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். பட் என்னன்னா பெரிய என்கரேஜ்மெண்ட் வந்து அந்த நன்ஸ் யூஸ் டு என்கரேஜ் அ லாட். பேசிக்கலி எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. ஏன்னா அப்பா வந்து நிறைய மேடை பேச்சு, அவர் பட்டிமன்றம் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். எனக்கு நிறைய மோட்டிவேஷன் எங்கள் அப்பாவால் தான். ஆல் மை எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் முழுக்க முழுக்க என்னுடைய அப்பா. அண்ட் ஒரு எத்திக்கல் வேல்யூ, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தது என்னுடைய அம்மா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க இல்லாமல் நான் இங்கே இல்லை. அந்த வேல்யூஸ் தான் இன்னும் நான் கேரி பண்ணிகிட்டே இருக்கேன். அந்த படிப்பு தான் இன்னும் என்னை காப்பாற்றுறது. ஸோ அதை முடிச்சுட்டு ஃப்ரம் மை 9th ஸ்டாண்டர்ட் டில் மை காலேஜ், அதாவது அப்போல்லாம் ப்ரீ யூனிவர்சிட்டி, அந்த ப்ரீ யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு 74 to 77 நான் என்னுடைய பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணேன். காலேஜ் லைஃப் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்க தான் ஃப்ரெண்டு அவங்க தான் ஃப்ரெண்டுன்னே கிடையாது. ஒரு ஃபுல் குரூப்பு, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து நடந்தே வருவோம். வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிட்டத்தட்ட 30 minutes ஆகும். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு, நான், பெரிய கிளாஸு சின்ன கிளாஸு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா நடந்து வந்து கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும். இப்பெல்லாம் இருக்கிற மாதிரி பஸ்ஸு ரொம்ப அங்கேருந்து காலேஜுக்கு போகிற மாதிரி இல்லை. ஸோ நான், எங்கள் அக்கா, பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நடந்து போவோம். அது ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இப்போ நினச்சா கிடைக்காது. ட்ரிச்சி போன உடனேயே நான் வந்து இவி ராமசாமி காலேஜில் போயிட்டு எம்ஏ ஜாயின் பண்ணேன், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அங்கே வந்து 77, 79 அங்கே வந்து என்னுடைய எம்ஏ இங்கிலீஷ் முடித்தேன். அப்போல்லாம் வந்து ஒரு கிளாஸுக்கு 12 பேர் தான். நான் வந்து ஒரே ஒரு பொண்ணு தான், நான் ஒரே ஒரு பெண் ஸ்டூடெண்ட் அங்கே. ஜஸ்ட் இமேஜின். அதுக்கப்புறம் என்ன பண்ணார் அப்பா வந்து, என்னை வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை என்னை வந்து ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஆக்கி பார்க்கணும், பிரின்ஸிபலாக ஆக்கி பார்க்கணும். தனக்கு அப்புறம் நான் தான் வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கீனாக இருந்தார் எங்கள் அப்பா. பிகாஸ் என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம்
இன்ட்ரோவர்ட், ரொம்ப அவங்க அவுட் ஸ்போக்கன் கிடையாது. ஸோ எனக்கு வந்து அப்பா வந்து என்ன பண்ணார், உன்னுடைய நீ ரொம்ப டேலண்டட், அதனால நீ தாராளமா பண்ணலாம். அப்படி என்கரேஜ் பண்ணி தான் நான் வந்து ஒரு 11 பாய்ஸோட நான் ஒரே ஒரு லேடியா படிச்சேன். சரி அப்பல்லாம் வந்து எங்களுக்கு அந்த இது தெரியல. ஐயோ! மிச்சவங்கலாம் பாய்ஸா இருக்காங்க. நம்ம மட்டும் கேர்ளா இருக்கோம் அப்படி தெரியல. படிப்பு. நம்ம படிக்கணும், படிக்கிறதுக்காக வந்திருக்கோம், படிக்கணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து 79 மே மாசம் எக்ஸாம் முடிச்ச உடனே வந்தாச்சுங்க சென்னைக்கு. சென்னைக்கு வந்துட்டு அப்பா வந்து எனக்கு ஸ்கூல்ல ட்ரை பண்ணார். இப்ப எல்லாமே எனக்கு வந்து கடவுளுடைய அருள் என்னன்னாக்க, 79 ஜூலைலயே எனக்கு வந்து வித்தவுட் எனி ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அ சென்னையில வந்து அந்த பிக் ஸ்ட்ரீட்ல வந்து ஹிந்து சீனியர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு இருக்கு. அது ஃபார்ச்சுனேட்லி அப்பாவுடைய கலீக் ஒருத்தர் தான் அதுக்கு கரஸ்பாண்டன்ட்டா இருந்தாரு. உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே +2 கிளாஸ் குடுத்து எடுக்க சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. ரொம்ப அந்த கம்பீட் பண்ண முடியல. மிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸோட என்னால அம் கம்பீட் பண்ண முடியல. பட் ஸ்லோவா, ஸ்டெடியா நான் அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து ஒரு ஸ்கூல்ல இங்க வடபழனியில ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபல். ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் அப்பா பிரின்சிபலா இருந்தாரு. அவரோட போய் திருப்பி அந்த ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணி, அங்க டீச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ, என்னுடைய அப்பா, பொண்ணுங்கிறதுலேருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அங்க தான் வந்தது எனக்கு. அதாவது பொண் பார்த்துட்டு போனாங்க. என்னுடைய மதர் இன் லா வீட்லேருந்து. இப்ப ஃபர்ஸ்ட்டு ஜாதகம் பொருந்தல அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சுட்டாங்க. அப்பா 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 சொன்னாரு, "சரி பார்க்கலாம், வேற பார்க்கலாம்." அப்ப நான் சொன்னேன், "அப்பா ஏன்ப்பா கவலைப்படுறீங்க? எனக்கு என்ன இப்ப இன்னைக்கெல்லாம் இருந்தா 23 வயசு தான். இதுக்கு என்ன?" பிகாஸ் எனக்கு அப்புறம் தம்பி தான் கீழ. அதனால இது என்னப்பா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த காலத்துல. நான் மேல படிக்கிறேன், எம்ஃபில் படிக்கிறேன். அப்ப வந்து எம்ஃபில் அதுக்கப்புறம் பிஹெச்டி. நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அப்பா அந்த பழைய காலத்து படத்துல எல்லாம் சொல்ற மாரி, "ஐயய்யோ! நீ மேல படிச்சா அதுக்கு மேல இல்ல மாப்பிள்ளை பார்க்கணும்." அப்படிங்கிற மாரி சொன்னாரு. பட் என்னாச்சுன்னா, இந்த ஒரு ரவுண்டு வந்துட்டு திருப்பி அக்டோபர்ல அதே ஜாதகம் திரும்பி வந்து, அப்ப இன்னொரு அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு, "நல்லா பொருந்திருக்கு." அப்படின்னு சொன்ன உடனேயே அதுதான் என்னுடைய என்ன த செகண்ட் இன்னிங்ஸ் இன் மை லைஃப். அதாவது எப்படி வந்து நான் என்னுடைய அம்மா, அப்பாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேனோ, அதே மாதிரி என்னுடைய மாமியார், மாமனார், எங்க வீட்டுக்கார், எங்க நாத்தனார் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து நான் வந்து வாழ்க்கைப்பட்டு போனது வந்து பெரிய ஒரு உலக புகழ் அம் மியூசிக் கர்நாடிக் மியூசிக் லெஜெண்ட் எம்.எல். வசந்தகுமாரி. எம்.எல். வசந்தகுமாரியோட மருமக தான் நானு. ஸோ எனக்கு வந்து அப்பா, பொண்ணு விஜயலட்சுமிங்கிறதுலேருந்து விஜயலட்சுமி சங்கர் ஆனேன் நானு. ஸோ அது வந்து எனக்கு அதாவது இத்தனை பேரோட கூட இருந்து எல்லாம் பண்ணிட்டு, அங்க வந்து அவர் மட்டும் தான். என்னுடைய நாத்தனாருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. நானு, என்னுடைய மாமியார், மாமனார், நானு, எங்க வீட்டுக்கார். இந்த மாரி ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்குள்ள தான் இருந்தேன் நானு. பட் என்னன்னாக்க, எனக்கு வந்து என்னுடைய மாமியாரே இல்ல அவங்க. அவங்க வந்து மோர் அ மதர். அம்மா மாரி தான். அதாவது நெறைய உரிமை எடுத்துப்பாங்க. திட்டுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அழுவேன் நானு. ஆனாலும், அவங்க சொல்றது வந்து பின்னாடி தோணும் எனக்கு. நல்லதுக்கு தானே சொல்றாங்க அப்படின்னு. அது வந்து இப்ப ரொம்ப உணர்றேன் நானு. அப்ப அவங்க சொன்ன விஷயமெல்லாம் இப்ப எனக்கு அவ்வளவு என்ன சொல்றது? எவ்வளவு எதார்த்தமான உண்மைகள் அதெல்லாம் அப்படின்னு. ஸோ அதுலேருந்து என்ன ஆச்சு, எங்க அப்பா என்ன சொன்னார், என் பொண்ண வந்து சென்னைய தாண்டி நான் கல்யாணமே பண்ணி குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சென்னையில இருக்கிற ஜாதகமா தான் பார்த்தாரு. அப்புறம் வந்து பட் என்ன ஆயிடுது, இவர் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து யூகோ பேங்க் அப்ப வந்து ஹி ஜாயின்ட் அஸ் அன் ஆஃபீசர் இன் 77. 77ல ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணவர். கரெக்ட்டா 80ல வந்து 81 எங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. என்ன பண்றது? எங்க அப்பா, ஐய்யய்யோ! நான் மெட்ராஸ் தாண்டி குடுக்கவே மாட்டேன்னே, இப்ப கல்கட்டா போ வேண்டியிருக்குன்னு. அப்புறம் ஒரு மாரி அழுதுண்டு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ்ல கிளம்பி கல்கட்டா போயி, என்னுடைய புது வாழ்க்கைய ஆரம்பிச்சேன். அங்க இருந்து அப்புறம் பெரிய பையன கன்சீவ் ஆயிட்டு, திருப்பி சென்னைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். ஸோ என்னுடைய எனக்கு 2 பையன். முதல் பையன் வந்து 1982 ஜனவரியில பிறந்தான். 2வது பையன் வந்து 1987 செப்டம்பர்ல பிறந்தான். ஸோ எனக்கு என்னுடைய குழந்தைகள் மேல ஒரு அபரிமிதமான அட்டாச்மெண்ட் வந்து என்னுடைய அப்பா அம்மாட்டேருந்து இருந்தது. என்னுடைய மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லார்ட்டேருந்து இருந்தது. ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஸ்ரீவித்யாக்கு அப்புறம் இந்த வீட்ல முதல் குழந்தை என்னோட பெரிய பையன் தான். அவ வந்து 1953, இவன் வந்து 1982. இது ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் பொறந்திருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா, அதாவது எங்க போனாலும் ஒரே
ட்ரெஸ்ஸஸ் என்ன, அவனுக்கு என்னென்ன வேணுமோ. சிங்கப்பூர் போனா அங்கேருந்து ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ். யுஎஸ் போனா அங்கேருந்து என்னென்ன வாட் எவர் இஸ் அவைலபிள் அதை கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய கண்ட்ரீஸ் போய் கச்சேரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கச்சேரி பண்ணும்போது போற இடத்துலலாம் என் பேரனுக்கு இது வேணும், என் மாட்டு பொண்ணுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி 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 ஒரு பெரிய பொட்டி நிறைய கொண்டு வரும். நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, சாண்டா கிளாஸா அப்படின்னு. அந்த அளவு திங்ஸை போட்டு கொண்டு வருவாங்க. ஸோ அது ஒரு லவ்லி லைஃப். அதாவது மாமியார் அப்படின்னா டெரரே கிடையாது எனக்கு. ஏன்னா வந்து முதல்ல என்னை பார்த்த போது அவங்க சொன்னது, பொன் பார்க்க போன போது, இந்த பாருமா, உனக்கும் விருப்பம் இருக்கணும், அவனுக்கும் விருப்பம் இருக்கணும். உனக்கு 50% அவனுக்கு 50%. 2 பேருக்கும் ஒத்து இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவேன் நான். சரி, அந்த மாதிரி ஒரு ஒரு பரோபகாரம், அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த அளவு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு நினைச்சது அவங்க தான். ஒரு ப்ரொஃபஷனல் லேடி. ஸோ அவங்க சொன்ன உடனே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க யாரை முதல்ல பார்க்குறாங்களோ கையில் முதல்ல ஒரு புடவையை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் அவங்களுக்கு. நான் சொல்வேன், நானே கூட என் மருமக கிட்டலாம் இந்த மாதிரி இருப்பேனான்னு தெரியலன்னு. அந்த அளவு ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. யாராவது ஏதாவது வேணும்னா உடனே உடனே ஓடி போய் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வித்தியாசம் பார்க்க தெரியாது. அதே மாதிரி பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, எனக்கு ரொம்ப சமையல் எல்லாம் கத்துக்கல. நான் இனிஷியலா கொஞ்சம் சுமாரான குக்கு தான். அப்புறம் வந்து அவங்க சொல்லி 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 நிறைய கத்துண்டேன். எங்க அம்மாட்ட இருந்து கத்துண்டேன், என் சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துண்டேன், அப்புறம் அவங்க என்னுடைய மாமியார்ட்ட இருந்து கத்துனேன். அவங்க எப்படின்னா, இன்னைக்கும் நான் நினைச்சுப்பேன், நான் என்ன சமைச்சாலும் இதுல இது குறை இருக்கு, இதுல காரம் கம்மி, இதுல புளிப்பு கம்மி, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்டே வந்தது கிடையாது. என்ன வந்து எல்லாம் எங்க அம்மா சொல்லுவாங்க, என்ன புண்ணியம் பண்ணியோ அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆன உடனே நோ டிமாண்ட்ஸ். உங்களால என்ன முடியுமோ, உங்க பொண்ணுக்கு என்ன முடிஞ்சதோ நீங்க போடுங்க. எனக்கு வந்து இந்த தோடு தான் வேணும், வைரத்தோடு தான் வேணும், இதுதான் வேணும், அதுதான் வேணும். டிமாண்ட்ஸே கிடையாது அவங்க கிட்ட. உங்களால என்ன முடிஞ்சதோ நீங்க வாங்கி வைங்க. எங்க பொட்டி நிறைய பாத்திரம் இருக்கு, நான் அவளுக்கு தான் எல்லாம் தரப்போறேன். நீங்க எதுவும் வாங்கி தர வேண்டாம். சரி, அதெல்லாமே வந்து நான் நினைச்சுக்கிறேன், நான் பூர்வ ஜென்மத்துல ரொம்ப 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 புண்ணியம் பண்ணியிருந்திருக்கணும். இந்த மாதிரி ஒரு மாமியார் அமையறதுக்கு எனக்கு இன்னமும் அவங்கள பத்தி நினைக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அவங்களும் நிறைய ப்ராப்ளம்ஸ் லைஃப்ல ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் லேடி, பட் ஸ்டில் பாவம் அவங்களுக்கு நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தது. கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. அண்ட் தென் என்னுடைய நாத்தனார் விஷயம் எல்லாருக்குமே தெரியுது, ஓப்பன் சீக்ரெட் அது. அவங்க வந்து வேற ஒரு கிறிஸ்டியனை மேரேஜ் பண்ணிட்டு போனது. ஸோ அப்போ வந்து எவ்வளோ ஷேட்டர் ஆச்சு அப்படின்னா. ஸோ என்னை வந்து பொன் பார்த்த போது அவங்க சொன்னது அதுதான், நீ வந்து எனக்கு வித்யா வீட்டில் இல்லை, பட் என்னோட வித்யா நீ தான். நீ வந்து எங்கள் ஆத்துக்கு வந்திருக்கிற பொண்ணு, நீ வந்து எனக்கு மாட்டு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்க்க வரும்போதே அவ்வளோ ஒரு ஓப்பன் மைண்டடாக பேசுனது. அது வந்து அதெல்லாம் இன்னைக்கும் வந்து யாருக்கு அந்த அளவு மனசு வரும்னு எனக்கு தெரியல. நிறைய காலம் மாறி இருக்கு, பட் ஸ்டில் அந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்டடாக யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி என்னுடைய நாத்தனார், அவங்களும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அதாவது பசங்க மேலேயும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க, என் மேலேயும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னாக்க, எங்கேயாவது வெளியூர் போனால் இவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சு வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு ஆசையா வாங்குறது. அதே மாதிரி அவங்களும் எங்க வீட்டுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை சமைச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி அது ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நல்ல பாண்டிங் எங்களுக்குள்ள. அது எங்க மாமனார் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், நாத்தனார் ஆகட்டும், ரொம்ப வெரி குட் பாண்டிங் எங்களுக்குள்ள. வெரி குட் பாண்டிங். ரொம்ப அந்த ஒரு ஒரு கூட பிறந்தவங்களை விட பாண்டிங் நிறைய இருக்கும். அப்புறம் மாமியாருக்கு வந்து கேன்சர்னு டயக்னோஸ் ஆச்சு. அப்போ வந்து பெட் ரிட்டனாக இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, என்னை வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் வேண்டாம், கீமோதெரப்பி எல்லாம் வேண்டாம், என்னை அமைதியாக சாக விடுங்க போகிறோம். எனக்கு வந்து எனக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு அதில் ஒரு டிவி கொடுத்துருங்க போகிறோம். நான் பாட்டுக்கு டிவி பார்த்துடுவேன். அப்போ இத்தனைக்கும் சேனல்ஸே கிடையாது. 1990 வெறும் அந்த பொதிகை சேனல் வரும், DD1 DD2ன்னு 2 இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது போட்டு பாட்டை கேட்டுன்னு, பாட்டு தான் உயிர் அவங்களுக்கு. அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப சைல்ட் ப்ராடிஜி அவங்க. ஸோ அதனால பாட்டு தான் உயிர் அவங்களுக்கு. நல்ல டீப் கோமால இருந்த போது திடீர்னு எழுந்து உட்காந்து பாடினாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டு வந்து பாட்டு தான் அவங்களுக்கு. ரத்த உடம்புல ஓடுறது வந்து ரத்தமெல்லாம் பாட்டு தான் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் அவங்க. ஸோ அதுக்கப்புறம் 1990 அக்டோபர் 31 அவங்க போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து
அவ்வளோ ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட். போன உடனே எங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன குழந்தை மாரி அழறாரு. ஐயோ! அம்மா இல்லையே என்ன பண்றது? அம்மா இல்லையே பிகாஸ் அந்த அளவுக்கு அட்டாச்டு அவர் அம்மாட்ட. அப்புறம் ஒரு மாரி இது பண்ணி பசங்களெல்லாம் வளர்த்து, அதுக்குள்ளேயும் இவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. என் ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் குழந்தைங்களுடைய ஸ்டடீஸ், இன்னொரு பக்கம் அவருடைய ஹெல்த்து, ப்ரொஃபஷன் எல்லாமே சேர்ந்து அது ஒரு 10 ஸ்டெப் பீரியடா போச்சு. பட் என்னமோ அது எப்படியோ நம்ம வந்து என்ன சொல்றது, அது நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு, நம்மளுடைய ஹெல்ப் ப ச என்னுடைய சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அத வச்சு சம்ஹவ் ஒரு மாரி மேல வந்தாச்சு. மேல வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் சன் வந்து இங்க வந்து அண்டர் கிராஜுவேஷன் இது கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணான். முடிச்சுட்டு அவன் ரொம்ப கீனா இருந்தான். நான் வந்து பிஹெச்டி தான் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு டூ பிஹெச்டி இன் பயோமெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2003ல பயோமெடிக்கலுக்காக அவன் யூஎஸ் போயிட்டான். இப்போ அங்கே தான் இருக்கான். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருந்ததை விட மோர் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அவன் அங்கே இருக்கான். சின்னவன் தான் கொஞ்சம் மியூசிக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பெரியவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டடீஸ். அவன் வந்து ஹி செக்யூர்ட் 99 அவுட் ஆஃப் 100 இன் பயாலஜி இன் சிபிஎஸ்சி ஸ்கூல். ஸோ அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஹி ஹேட் அ ஃபேசினேஷன் ஃபார், அவனுக்கு அந்த படிப்புன்னா ரொம்ப பிடிக்கும். கீனாக படிப்பான். சின்னது வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருந்தாலும் அவனுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். இன்னமும் பாட்டு பாடின்னு இருக்கான் அவன். பெரியவன் வந்து டேலஸ், டெக்சஸ் டேலஸ்ல இருக்கான். சின்னவன் வந்து கனடா வேன்குவர்ல இருக்கான். ஸோ எனக்கு என்னன்னா அவங்க எங்க மதரின்லா, எங்க மாமியார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, தயவு பண்ணி இவங்க 2 பேரையும் இந்த ப்ரொஃபஷனுக்கு கொண்டே வந்துடாத. எங்களுதெல்லாம் வந்து கேம்பிளிங். எங்களுக்கு வந்து ஒரு பீரியட் இருக்கிறவரையும் நாங்க நல்லா ஜாலியா இருப்போம், ஏர்ன் பண்ணுவோம். பட் எங்களுக்கு அப்புறம் இன்னொரு பெட்டர் மியூசிஷியன் வந்தாச்சுன்னா, எங்களுக்கு இந்த பக்கம் போயிடணும். இந்த பக்கம் போயிடுவோம் நாங்க. ஸோ அவங்க இப்படி மேல வந்துருவாங்க. அதனால இந்த ப்ரொஃபஷனே வேண்டாம். அது வந்து ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவங்க. அதே மாரி டாக்டர், யாராவது ஒருத்தனை டாக்டரா பண்ணிடுனாங்க. பட் எனக்கு டாக்டர் ஆக்க முடியலனாலும், ஓரளவுக்கு என்னுடைய பெரிய பையன் பண்ண ரிசர்ச் எப்படின்னாக்க, இந்த ஸ்டென்டிங்ல. ஸோ இப்பவும் வந்து அவன் சர்ஜன்ஸோட அவன் வந்து அந்த பயோ மெட்டீரியல்ஸ்ல அவன் வந்து ஹி வில் எக்ஸ்பிளைன் த சர்ஜன்ஸ் அபவுட் த பயோ மெட்டீரியல்ஸ். அந்த ஸ்டென்டிங் அது இது அது இப்பதான் ஸ்டென்டிங் எல்லாத்துக்குமே வந்திருக்கு இல்லையா? அது பண்ணுவான் அவன். அது பண்றான். அதே மாதிரி 2 பேருக்கும் சமஸ்கிருதம் கத்து தரணும்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 7 வயசுலேருந்து அவங்கள சான்ஸ்கிரிட் போட்டுட்டேன். ஸோ 2 பேருமே சான்ஸ்கிரிட் நல்லா கத்துட்டாங்க. ஸோ இப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. அப்புறம் வந்து 2 பேருக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. பட் கம்யூனிட்டி மாறாம பார்த்துக்கங்க, அது போறோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பின்னாடி எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த அது பை காட்ஸ் கிரேஸ் ஒன்ஸ் அகேன் எனக்கு வந்து எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். வந்து போத் த டாட்டர்ஸ் இன் லா ஆர் பிராமின் கேர்ள்ஸ். 2 அவன் பெரியவன் வந்து அவன் கூட ஒர்க் பண்ண பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிட்டான். சின்னவனு அவன் கூட ஒர்க் பண்ண பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிட்டான். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு பெரிய புயல் வந்துருது என் லைஃப்ல. 2016 இந்த மீன் டைம் 2007லேருந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து மீடியாவுக்கு வந்தார். எப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவி கமர்ஷியல்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சார். நான் வந்து என்ன பண்ணேன், எனக்கு எனக்கு இருக்கிற அந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், ஸ்கூல்ஸு ஃபுல் டே வேண்டாம் எனக்கு. பிகாஸ் என்னால் வந்து ஃபேமிலி அண்ட் சில்ட்ரன் கவனிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம், அதாவது வெறும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு மட்டும் ஐ யூஸ் டு கோ. நிறைய ஸ்கூல்ஸ் போயிருக்கேன். அண்ணா ஜெம் ஸ்கூல் போயிருக்கேன். அப்புறம் என் பசங்க படித்த ஸ்கூல்லையே போயிருக்கேன். அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு போயிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு சென்டரில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க வந்து என்ன நிறைய காலேஜஸ் அனுப்புவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருப்பாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு, சம்டைம்ஸ் ஃப்ரம் நார்த் ஆல்சோ. அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி, இன்டராக்ஷன் இன் இங்கிலீஷ், அது சொல்லி கொடுத்தேன். அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருந்த போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹீ வாஸ் பிஸி வித் த டிவி கமர்ஷியல்ஸ் போகிறது, மூவிஸ் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் என் பெரிய பையன் சொன்னா, அப்பா பேசாம அம்மாவையும் கூட கூட்டின்னு போயிடப்பா, நீ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்களேன்னா. அது எனக்கு ஒரு மாதிரி பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடையாறுல ஒரு ஆக்டிங் ஸ்கூல் இருக்கு. அங்க போன உடனே அவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் பிளேக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க எங்களை. ஸோ தியேட்டர். ஸோ அந்த தியேட்டர் ப்ரிப்பேர் பண்ண உடனே
அது ஒரு பெரிய கிட்டத்தட்ட 3 hours பிளே அது. ஒரு சோஷியல் அவேர்னஸ் பிளே அது. ஸோ அதில வந்து நானும் என் ஹஸ்பண்டும் பேரா பண்ணோம். ரொம்ப வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி அது. ஸோ அது வந்து அலையன்ஸ் ஃப்ரான்ச்சைஸ் ஹால்ல 3 ஷோஸ் பண்ணோம். கன்டினியூஸ்லி ஃபார் 3 டேஸ். ஸோ அப்ப என்ன அந்த அளவு எங்களுக்கு அதில ஒரு பேஷன், ஒரு பிடிப்பு நெறைய இருந்தது. அதனால பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்லோலி வந்து 2 பேரும் ஃபோட்டோஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற மாரி அனுப்பிச்சோனே 2 பேரையும் சேர்த்து பேரா நெறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு கூப்பிட்டாங்க, ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு கூப்பிட்டாங்க, மூவிஸ்க்கு கூப்பிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த மாரி நெறைய வி 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப வந்து எனக்கு அப்ப 2 பசங்களும் இங்க இல்ல. 2 பேரும் அப்ராட் போயாச்சு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு செகண்ட் என்ன சொல்றது, திருப்பி ஏதோ மேரேஜ் பண்ணி புதுசா லைஃப் ஆரம்பிக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறது. அதாவது சப்போஸ் அவருக்கு வெளியில வேண்டாம், ஃபுட் சம்டைம்ஸ் ஒத்துக்காது அப்படின்னா, நான் ஒரு 4 மணிக்கு எழுந்து குக் பண்ணி அப்பலாம் எனக்கு அந்த கஷ்டமே தெரியாது. அதே பசங்க குழந்தை இருந்தபோது சீக்கிரம் சீக்கிரம் எழுந்து பண்ணணுமேன்னு இருக்கும். இது எழுந்து ஒர்க் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து போய் ஒண்ணா கார்ல போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு திரும்பி வருதுங்கிறது, ஒரு நிஜமாவே அது வந்து ஒரு பெரிய அ ஃபேண்டசி மாரி எனக்கு இப்பவும் இருக்கு. ஸோ அப்படி இருந்தபோது தான் அ ஊட்டியில நானும் அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு கொஞ்சம் சுகர் இருந்தது, டயபெட்டிஸ் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கார்டியாக் இஷ்யூஸும் இருந்தது. பட் ரொம்ப ப்ராமினென்ட்டா தெரியல அது. எல்லாமே அண்டர் கண்ட்ரோல் அண்ட் மெடிகேஷன். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ் போய் செக் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஊட்டியில வந்து 2016ல என்னாச்சு, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்காக போயிருந்தோம். அது வந்து கொஞ்சம் நைட் ஷூட். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நைட் ஷூட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு முதல்லலாம் எங்களுக்கு புரியல அது. அவர் சொன்னாரு, "என்னமோ டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்குன்னு." நான் வந்து என்னுடைய டாக்டர்ட்ட கேட்டதுக்கு, இல்ல மேபி அந்த வெதர்னால அப்படி இருக்கலாம். சில பேருக்கு வந்து அந்த வெதர் வந்து சூட் ஆகாது. கோல்டு வெதர். நீங்க வந்த உடனேயே யூ பிரிங் ஹிம் ஹியர் அப்படின்னு. பட் வெரி அன்பார்ச்சுனேட்லி நாங்க ஊட்டிலேருந்து கார்ல கோயம்புத்தூர் வந்து, கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட்ல இங்க ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு கேப் வச்சு கார்ல ஏறி உட்கார்றேன். மை ஹஸ்பண்ட் அப்படியே விழுந்தாரு. என்னன்னு கேட்டா, எனக்கு என்னமோ பண்றது. சீக்கிரமா டாக்டர்ட்ட போனேன். நான் டாக்டர் கிட்ட போறதுக்குள்ளேயே ஹி பாஸ்ட் அவே. அதாவது என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய புயல்னா அதுதான். ஏன்னா, அவரும் என்கிட்ட என்ன சொல்லணும்னா, "நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு இந்த ரசம் செஞ்சு குடு. எனக்கு இங்க ஐ ஃபீல் சம் ப்ளோட்டட் ஃபீலிங் ஹியர்ன்னு." ஸோ அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஒரு ஹார்ட் அட்டாக்னா, ஹார்ட் ப்ராப்ளம்னா இந்த இடம் கூட நமக்கு அப்டமன் கூட, அப்பர் அப்டமன்ல கூட இந்த மாரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குங்கிறது அப்புறம் தான் டாக்டர் சொன்னாரு எனக்கு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். அவரு டாக்டர்ட்ட கூட்டின்னு போய் அவர் சரியாயி நாங்க வீட்டுக்கு வரப்போறோம்ன்னு நெனச்சுண்டு போனா, கார்லயே ஹி பாஸ்ட் அவே. என் பக்கத்துலயே. ஸோ அது வந்து எனக்கு பெரிய டிப்ரஷன். டிப்ரஷன்னா தாங்க முடியாத டிப்ரஷனு. பசங்களும் இங்க இல்ல அப்போ. நான் தனியா இருந்தேன். ஸோ நான் அங்கேருந்து எங்க வீட்டுக்கு எங்க வீடு தாண்டி டாக்டர்ட்ட போறதுக்குள்ளேயே அவர் போயிட்டார். ஊட்டி இனிமே ஊட்டி அப்படின்னாலே எனக்கு ஒரு நைட்மேர் மாரி ஆயிட்டு. ஊட்டி போலாமான்னு கேட்டாலே ஒரு நைட்மேர் மாரி ஆயிடுது எனக்கு. ஸோ அப்புறம் என் பசங்கள வர சொல்லி எல்லா லாஸ்ட் ரைட்ஸ் வேர் பெர்ஃபார்ம்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் சின்ன பையன் என்னோட இருந்துட்டு, அப்புறம் நான் அவங்களோட கிளம்பி யுஎஸ் போயிட்டேன். ஸோ ஆஃப்டர் ஐ கேம் பேக் ஃப்ரம் த யுஎஸ், எனக்கு வந்து கண்ணு கட்டி காட்டுல விடுறது மாரி இருந்தது. என்ன பண்ண போறோம்? இவ்ளோ நாள் அவர் கூடவே எல்லாம் அதாவது இன்டர் டிபெண்டன்ட் நாங்க 2 பேரும் சொல்லணும்னா. அவர் எங்க போனாலும் என்ன கூட கூட்டின்னு போயிடுவார். எனக்கு ஏதாவது ஒர்க் வேணும்னா, நீங்க வாங்கன்னு நான் கூட்டின்னு போயிடுவேன். அந்த மாரி வி வர் டோட்டலி இன்டர் டிபெண்டன்ட். அவர சார்ந்து நானும், என்ன சார்ந்து அவரும் இருந்தார். அதனால அந்த லாஸ் வந்து எனக்கு அப்படியே பெரிய இங்க ஏதோ அடைக்கிற மாரி இருக்கும் அப்படியே. தனியா வீட்ல இருக்கவே முடியல. தூங்க முடியாது நைட்ல. ஏன்னா, யார நான் கேட்டு கூட கொண்டு வந்து வச்சுக்கிறது? பசங்க அவங்களுடைய ஃப்யூச்சர பார்த்தா, என்னுடைய கிரீஃப் வந்து நானே தான் மேனேஜ் பண்ணி ஆகணும்னு ஒரு ஸ்டேஜ்ல ரியலைஸ் பண்ணேன். எனக்கு வந்து உண்மையா சொல்லப்போனா, நான் ஒரு எம்.ஏ. பி.எட். எனக்கு வந்து அப்ப ஏடிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு கூட தெரியாது. என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ கத்துக்கோன்னு" சொல்லிட்டே இருப்பேன். நான் கத்துக்கவே இல்ல. ஃபர்ஸ்ட் கொண்டு போய் என் ஏடிஎம் கார்ட போட்டோனே, அது உள்ள போயிடுது. உள்ள போனோனே, நான் அப்படியே அந்த ஏடிஎம் மெஷின் கிட்ட நின்டு அழறேன். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. யார கூப்பிட்டு கேட்கறதுன்னு தெரியல. உடனே கொட்டிவாக்கம்லேருந்து திருவான்மியூர் போறேன். என்னுடைய மெயின் பிரான்ச்சுக்கு. போயிட்டு அங்க போய் என்னால அவங்க கிட்ட பேசக்கூட முடியல. ஒரே அழறேன் நானு. அப்ப அவங்க வந்து எனக்கு கன்சோல் பண்ணிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டோம்னு நினைச்சேன். அவ்வளோதானே, நாங்க ஒரு டெம்பரரியா ஒரு கார்டு தரோம்.
இந்த ஃபார்மல்ல நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுங்க நாங்கள் டி அதாவது கற்றுக்கிறது ஒரு இன்கம் டேக்ஸ்க்கு எப்படி எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும் தெரியாது. வந்து ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் ஆஃப் இட் எப்படி பண்ணணும் தெரியல. எதுவுமே தெரியல. யாருமே நம்ப மாட்டாங்க. என்னது இவ்வளோ நல்லா நீ பேசுகிற, இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன்னு. ஒன்றுமே தெரியல. அதாவது ஒரு டோட்டல் ஜீரோ அப்போ. அப்புறம் ஒத்தொத்தையா போய் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் எப்படி இது பண்ணுறது ஒன்றுமே கற்றுக்கல நான். நான் பாட்டுக்கு ஜாலியாக அவர் பண்ணுற நம்ம ஜாலியாக இருப்போம்னு இருந்துட்டேன். அப்புறம் தான் அந்த 2017 தான் கொஞ்சம் 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 அந்த கிரீஃப்லேருந்து என்னால் வெளியில் வரவே முடியல. அது வந்து அந்த தூக்கம்ங்கிறது டோட்டலாக போயிடுது. ஸோ சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய் அந்த ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் என்னுடைய அந்த மீடியாவில் இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் யூஆர் அ வெரி வெரி பொட்டென்ஷியல் லேடி, நீ இப்படியே ஐடலாக இருக்காத, வீட்டில் நிறைய சான்சஸ், நீ நிறைய ஒர்க் பண்ண, அப்போதான் உனக்கு டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 வருஷம் கேப்புக்கு அப்புறம் திருப்பி மீடியா உள்ள வந்தேன். சூப்பரா போட்டிருக்க. ஆனா அந்த சிகப்பு பறவைக்கு கண்ணு வைக்கணும், வச்சிரு. அது வரலும் அவரோடையே ஒர்க் பண்ணின்றது எனக்கு தனியா முதல்ல போய் பண்ணும்போது அந்த ஒரு வெறுமை ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. என்னால வந்து ஒரு ஒரு இன்வால்வ்மெண்ட்டோட பண்ண முடியல. பட் ஸ்லோலி எனக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டெப் பை ஒரு குழந்தை எப்படி வந்து தத்தி தத்தி நடக்கிறதோ அந்த மாதிரி நடந்து 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 இன்னைக்கு வந்து நான் தனியா யூஎஸ்க்கு தனியா டிராவல் பண்ணி போயிடுறேன். அதே மாதிரி ஹாங்காங் போயிட்டு வந்துட்டேன், துபாய் போயிட்டு வந்துட்டேன், அப்புறம் வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லா ட்ரிப்பும் வந்து நான் வந்து தனி. ஸோ 17லேருந்து எல்லாத்தையும் கற்றுட்டு இப்போ எப்படின்னாக்க எங்கே வேணாலும் தனியாக போயிடுவேன். இப்போ என்னை வந்து சில ஆட் ஷூட்டுக்கு வந்து பாம்பே அனுப்புவாங்க. நான் பாட்டுக்கு இங்கே அவங்க டிக்கெட்ஸ் கொடுத்துருவாங்க, நான் ஏர்போர்ட் போயிடுவேன். அதே மாதிரி சில ஷூட்டெல்லாம் நைட் வரலும் போகும். இப்போ வந்து எனக்கு கான்சென்ட்ரேட் ஆன் ஷூட்ஸ், நிறைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறேன். அப்புறம் வந்து மூவி. இது 2த்தையும் பேக் பண்ணிடுப்பா. தேங்க்யூ பாட்டி. அது எனக்கு பேக் பண்ண சொன்னேன். நாளைக்கு மூவி வந்து இப்போ ஒரு ரீசெண்ட்லி ஒரு மூவி பண்ணேன். ஒரு 5 டே ஷூட் இருந்தது. அது எங்கேயோ திருப்பூரூர்ல இருந்தது. ஸோ அது நைட் ஆகிடும் வர்றதுக்கு அட் டைம்ஸ். ஸோ எப்படின்னா காலையில் என்னென்னா இந்த வெளியில் போகணும் அப்படின்னாலே ஒரு ஹாப்பினஸ் வரும் எனக்கு. ஐயோ நம்ம 4 பேரை மீட் பண்ண போகிறோம், 4 பேர்கிட்ட பேச போகிறோம்னு. ஸோ இந்த வயசில் நமக்கு தேவையானது என்னன்னாக்க 4 பேரை பார்க்கணும், 4 பேர்கிட்ட பேசணும். ஹெல்த்து மெயினாக வந்து நான் வந்து கடவுள் புண்ணியத்தில் எனக்கு வந்து சுகர் கிடையாது இது வரைக்கும். பிபி வந்து என்னுடைய சில ஸ்ட்ரெஸ்ஸுனாலையும் அந்த டென்ஷன்னாலையும் வந்ததே தவிர நான் வந்து எப்போ முடிஞ்சதோ அப்போ வாக் போயிடுவேன். அதே மாதிரி ஃபுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ரொம்ப ஒரு ஸ்பைசி ஃபுட் அதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு தரம் பிடிச்சதுன்னா சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எனக்குன்னு ஒரு குரூப் ஒன்று வச்சுருக்கேன். அதாவது அந்த குரூப் பார்த்தீங்கன்னாக்கா 17 வயசும் இருக்கும், 70 வயசும் இருக்கும், 50 வயசும் இருக்கும். ஸோ நான் உங்களோடலாம் இருக்கும்போது ரொம்ப யங்காக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த எனர்ஜி நிறைய கிடைக்கிறது அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, மேம் அப்படி இல்லை மேம், உங்களை பார்த்து தான் எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது அப்படிம்பாங்க. பிகாஸ் நம்ம பேசுகிற விதம்னு ஒன்று இருக்குது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு இந்த ஃபீல்டில் நான் 14 வருஷம் இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அந்த டைரக்டர்ஸ் வந்து 25 வயசு பையனாக இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் நான் ஆக்ட் பண்ணுவேன். அவங்க சொல்லுவாங்க, மேம் ஃப்ரீயாக இருங்க மேம், அதாவது இதுதான் சுச்சுவேஷன், இந்த சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்ன எப்படி சொன்னால் ஓகேவா இருக்குமோ சொல்லுங்கள், அந்த மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் ஷூட்டிங் 1 மணிக்கு இருந்தாலும் காலையில் எழுந்து வாக்கிங் போயிட்டு எனக்கு என்ன ஃபுட் வேணுமோ அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் எடுத்துன்னு போயிடுவேன். ஸோ நான் வந்து மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்னு பார்த்தாக்க எனக்கு என்னுடைய ஃபேமிலி டாக்டர் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன் 6 months ஒரு டெஸ்ட் கம்ப்ளீட்டாக எல்லா டெஸ்ட்டும் எடுத்துக்கிறது. கொலஸ்ட்ரால் இருக்கான்னு செக் பண்ணிப்பேன், சுகர் இருக்கா செக் பண்ணிப்பேன், தைராய்டு செக் பண்ணிப்பேன், அது எல்லாமே செக் பண்ணிப்பேன். ஸோ முதுமைங்கிறது வந்து என்னை பொறுத்தவரையிலும் என்னோட வயசு வேணா 70 இருக்கலாம், ஆனால் என் மனசு வந்து இன்னும் 16 தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதாவது ஒரு கோட் ஒன்று படித்தேன். யாரோ ஒரு வயசானவரை வந்து ஒருத்தர் கேட்டாரா, ஹவ் ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, ஐ ஆம் 16 ஃபார் த பாஸ்ட் 70 years அப்படின்னாராம்.
அதாவது எனக்கு 16 வயசு 70 வருஷமா நானும் 16 வயசுல தான் இருக்கேன். ஸோ நம்மளுடைய மைண்டு தான் இதில். நம்ம எப்படி கிவ் அண்ட் டேக். யாரோ ஒருத்தர் நம்மளை மனசை சங்கடப்படுத்துறாங்களா, 2 நாள் பேசாமல் இருங்க, 3 நாள் பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பேச ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும் அது எந்த அளவு நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு. 2வது, என்னுடைய இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்பை நான் எப்படி லீட் பண்ணுறேன்னு, எனக்கு ரொம்ப ரிலீஜியஸ். கோவிலுக்கு போவேன், வாலண்டியராக கோவிலில் போய் சில அசிஸ்டன்ஸ்லாம் பண்ணுவேன் நான். அதுக்கப்புறம் மார்னிங் கிட்டத்தட்ட ஒரு 1 hour 1.5 hours ப்ரேயரில் தான் செலவழிப்பேன் நான். அது வரல நான் வேறு எந்த ஃபோனும் எடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். அப்படி அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் என்னென்னா, என்னுடைய சக்ஸஸ் இன் லைஃபே கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் தான். பிகாஸ் ரொம்ப நம்புவேன் நான், கடவுள் தான் எனக்கு எல்லாமே. ஆன் த அதர் ஹேண்ட், கடவுள் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு என்னுடைய எஃபர்ட்டை போடாமல் நான் இருக்கவே மாட்டேன். எப்போவுமே என்னுடைய எஃபர்ட் ப்ளஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ், இதுதான் என்ன இன்னி வரலையும் நடத்தி கொண்டு போகிறதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் என்னுடைய பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். அப்புறம் என்ன சொல்கிறது, நான் மிச்சவங்கள்ட்ட நடந்துக்கிறத பொறுத்தது. நம்மளுடைய சரௌண்டிங்கை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும். எனக்கு இந்த சின்ன குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறதாகட்டும், என்னுடைய கிராண்ட் கிட்ஸ் கிட்ட அதான் பண்ணுவேன் நான். அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாடுவேன். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஓடி பிடிச்சி விளையாடுறது, இல்லை காணும் அப்படி பண்ணுறது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக விளையாடு. ஸோ நீ உன்னை எதிராளிக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டீங்கன்னாக்க நமக்கு ஹாப்பினஸ் நமக்கு தான். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படிம்பாங்க. உங்கள் ஸ்மைல் இஸ் வெரி இன்ஃபெக்ஷியஸ் அப்படிம்பாங்க. எஸ், பிகாஸ் வென் ஐ ஸ்மைல் சம்படி இஸ் ஹாப்பி. இது சின்ன வயசுலேருந்து எனக்கு நான் ஸ்கூல் நாளில் படித்த போது ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, எப்போவுமே ஸ்மைல் பண்ணு, ஸ்மைலிங் ஃபேஸ் வில் கீப் யூ 20 years யங்கர் அப்படிம்பாங்க. சரி, அந்த மாதிரி அதெல்லாம் எனக்கு மறக்கவே மறக்காது. அதெல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரை விட நிறைய ரெஜிஸ்டர் ஆகிருக்கேன் என் மைண்டில் அதெல்லாம். ஸோ என்னுடைய இப்போ நான் கரண்ட் லைஃப் கிரீவன்ஸ் இல்லை. எனக்கு என்ன வேணுமோ ஐ எம் கெட்டிங் தட். நான் போகிறேன்னா எனக்கு ரொம்ப சாரீஸ்னு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த நாளில் எங்கள் மாமியார் நாத்தனார்னு எல்லாம் வாங்கி கொடுத்து ரிச் சாரீஸ் நிறைய கட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் போனேன்னா, கடைக்கு போனேன்னா எனக்கு என்ன சாரீ பிடிச்சதோ வாங்கிப்பேன், எனக்கு என்ன ஆக்சசரிஸ் வேணுமோ அதை வாங்கிப்பேன். யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். அதே மாதிரி ஐயோ இவ பாரு ஹஸ்பண்டே இல்லை, மேக்கப் போட்டுக்கிற, வெளியில் போகிற, யாராவது சொன்னால் கூட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவேன். இந்த வயசில் போய் இவ ஷூட்டிங் எல்லாம் போகிறா பாருன்னு சொன்னால் நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். பிகாஸ் எனக்கு ஹாப்பினஸ் என்னுடைய ஹாப்பினஸை நான் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஐ திங்க் என் மனசில் இருந்த அத்தனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அதை சொல்கிறதுக்கு கூச்சப்படலை. நான் ஒரு பெரிய ரிச் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், ரிச்சுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு பாப்புலர் ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு பார்த்தாக்க நான் என்ன பண்ணுவேன், எனக்கு அந்த பஸ்ஸு ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுவேன், எங்கேயாவது அடையார் போகணும் இல்லை வேற எங்கேயோ போகணும் அப்படின்னாக்கா ஒரு 2 hours முன்னாடி கிளம்பிடுவேன். ஐ வில் டேக் அ பஸ், சிட் இன் த பஸ், வேடிக்கை பார்த்துட்டே போவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஐ வில் ட்ராவல் பை வேன், ஐ வில் ட்ராவல் பை ஆட்டோ. நீ எதில் ட்ராவல் பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். எனக்கு இதில் தான் போகணும், ஐயோ நம்ம ஒரு பெரிய ஆள், நம்ம இதில் தான் போகணும் அப்படிலாம் நான் நினைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி போன இடங்களில் ஒரு ஷாப்லேயும் நிறைய பேர் பார்த்து கேட்டிருக்காங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படிம்பாங்க. அப்போ கூட நான் வைக்கப்பட்டுக்க மாட்டேன், ஆமாம் நான் இது பண்ணியிருக்கேன் அது பண்ணியிருக்கேன்னு. ஸோ ஹாப்பினஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு பசங்களை நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம், எந்த விஷயத்துக்கும் அவங்கள டிபெண்ட் பண்ண வேண்டாம், அவங்களே கொடுத்தா சந்தோஷம். இப்போ நம்ம போய் இது கொடு அது கொடுன்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அங்கேயே போயிடுங்களேன், பேசாமல் யூஎஸ்லேயே போய் இருங்களேன் அப்படிம்பாங்க. அவங்களோட இல்லை யாராவது ஒருத்தர் இங்கே வர சொல்லுங்களேன், அவங்களுடைய ஃப்யூச்சர் தான் முக்கியம். நம்ம எல்லாம் தாண்டி வந்தாச்சு. நமக்கு இப்போ இங்கே இருக்கிற இடத்துல சந்தோஷம், எப்படி நம்ம சந்தோஷத்தை கொண்டு வந்துக்கணுமோ, எப்படி நம்மளே அதை உருவாக்கிக்கணுமோ, அங்கே தான் இருக்குது நம்மளுடைய ஹெல்த், சவுண்ட் ஹெல்த் அங்கே தான் இருக்குது. ஸோ வித் திஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்சஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.